என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே
வருமோ என்றால் அப்படியே சேவிப்போம். இந்த வேத வாக்கம் சொல்லுறப்பா குடும்பமாய் சேவிக்கிறோம்ப்பா. அப்பா எங்களை சுமந்து வந்து ஒரு தீமையும் செய்யாத நல்ல தகப்பனுடைய கரத்துல நாங்க இருக்கிறோம் அப்பா. இந்த கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லா இக்கட்டுக்கும் எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்தின அந்த கரத்துல இருக்கிறன்ற ஒரு சந்தோஷத்தோடு, அந்த கரத்துல இருக்கிற ஒரு சந்தோஷத்தோடு தேவ சமூகத்தை ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே எபினேசராயிருந்து எங்க குடும்பத்தை நடத்தி வந்த உங்களுடைய எல்லா செயல்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருக்கு ஒரு நல்ல பலத்த கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து என்னுடைய சமூகத்தில் வைத்திருக்கிறே எல்லா தேவ கிருபை, எல்லா ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 7ஆம் நாளில் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கப்பா. என் தேவன் எனக்காக யாவை செய்து முடிக்க போகிறீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறோம்ப்பா. தேவன் எனக்காக, தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு சமூகத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நாம் மகிழ்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உயர்த்தப்படுவோம். நாங்கள் சிறுவோம் சமூகத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்